ரங்கையா ஏட்டையா வந்துக்கிறார் பார். சார் வணக்கம் சார். வாண்ணா. என்னண்ணா என்ன விஷயம்? டிபார்ட்மெண்ட்டில் ஜோக்கை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. பெரிய ஆஃபீஸருங்கெல்லாம் அவன் மேலே ரொம்ப கோபத்தில் இருக்கிறாங்க. ஏதாவது தப்பு ஆகிறதுக்கு முன்னாடி என்ன ஏதுன்னு கொஞ்சம் பாருங்கள் சார். அவங்க அப்பாவை என்கவுண்டரில் போட்ட மாதிரி இவனையும் போட்டுருவாங்க போல இருக்கு சார். மாமே நான் மாமே நஸ்லாயிட்ட பழகுதே. அச்சா நீ தானடா சோக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கிறேன். இல்லை மச்சான், நம்ம எத்தனையோ முறை எங்கெங்கயோ கையை வச்சுக்கிறோம். அதில் எதுனா ஒன்றா இருக்குமோ நினச்சேன் மச்சான். அதெல்லாம் ஆகுமா? சரி, எப்படி மாமா இருக்கா? இருக்க மச்சான், எங்கேயோ போயிட்ட போல இருக்குதே. இங்கே தான் இருக்கேன். வச்சுக்கோ. டேய் நான் குத்தா வாங்கிக்கணும். நீ சும்மா வீட்டுல வள வச்சாலே வயிறாச்சிக்கிற ஊர்றா மச்சான், பாத்துக்கடா. அதெல்லாம் பாத்துலாம் விடு, நான் பாத்துறேன்னா. இரு வந்துடுறேன்னா. ஏய் வண்டி அடிங்கடா மாமே. எதுனா இருந்தா ஃபர்ஸ்ட் போன் அடினா. இங்க வரோம் காரங்கா. டீ சாப்பிடுவா. எப்படி பாருங்கடா? நல்லா இருக்கு. சின்ன வேலைக்கு வந்துடும்பா. சரி. எப்படி இருக்கு சேட்டு? ஏன் உனக்கு தெரியாதா? இருக்கிற வரைக்கும் விசுவாசமா இருந்த, திடீர்னு காணாம போயிட்ட. ஏன் எதுக்குன்னு எனக்கு தெரியாது. இப்போ என்ன புதுசா? சோக்கு சின்ன பையன் சேட்டு. வாடா வா, எனக்கு குழந்தை குட்டி இல்ல வளர்க்குற வான்னு சொல்லி அவனை நான் கூப்பிட்டேன். ஆளை பாரு, அவனா வந்தா இருக்கிறான் உன் மாதிரி தான். அடிடான்னா முடிக்கிறான். ரங்கா, இருக்கிறத தறக்க முடியாது, பறக்கிறத பிடிக்க முடியாது. இருக்கிறதா பறக்கிறதான்னு சொல்லி அவன் தான் முடிவு பண்ணோம். டேய் போடா. இனி அவனை கூப்பிடாது சேட்டு. டேய் நீ கூப்பிட்டா வந்த? அவனை வச்சு வேலை வாங்குறது நல்லா இல்ல சேட்டு. ஏய், எனக்கு அதை பத்தி அவசியமே இல்லை. நான் வச்சுக்கிறது கறி கடை. இங்க நாயும் நரியும் எல்லாமே வரும். வாலாட்டிட்டு நிக்கிறதும் இருக்கு, சொல்லி ஊரை விட்டு ஓடுறதும் இருக்கு. வேலை பாடுற. அவன் சின்ன பையன் சேட்டு, நாளைக்கு என்ன வேணாலும் செய்வான். என்ன செய்வான்? என்னே செய்வானா? இந்த வயசுல தப்பு தெரியாது சேட்டு. ஏய் போடா, பெருசா வந்துட்டான் சேட்டு. சேட் ஓகே, நீ வந்தது யாரும் பார்க்கல இல்லை?
யார் மேல கை வைக்கிற சோக்கு, நீ பொருள் எடுக்கிற ராஜேஸ்வரோட கடலுக்கு போகிறது எனக்கு தெரியும். அவனை நீ போட்டேன்னா உனக்கு கீழே நான் வேலை செய்கிறேன். சார் இங்கே வெயிட் பண்ணுங்கள் சார், கீழே இருக்காரு, நான் போய் கூட்டிகிட்டு வந்துடுங்க. பெரிய பணக்காரனா அவனுண்டா. மௌன அது எது வேலைக்காரனை வச்சு சந்தோஷமா வாழணும். எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் எல்லா வேலையும் வேலைக்காரனாக இருக்க முடியாது. ஒரு சில வேலையை அவன் தான் செய்யணும். யாரா மச்சாங்க? தெரில, பார்த்தா தான் தெரியும். என்ன சோக்கு, நார்த் மெட்ராஸில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்ந்து வரேன்னு கேள்விப்பட்டேன். ஒரு காலத்தில் எங்கே என்ன செய்யணுன்னாலும் உங்கள் ஏரியாவில் தான் ஆளை கூப்பிடுவோம். நீ முடிக்க வேண்டிய ஆளுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த ஃபைலில் இருக்கு. முடியுமா? எவ்வளோ சார் தரேன்? 25 lakhs. நம்ம தான் இவ்வளோ ஆளாயிட்டோமே, நம்ம பசங்களோட அமிச்சாலே முடிச்சிட மாட்டானுங்க. எல்லா வேலையும் வேலைக்காரனே அனுப்ப முடியாதுடா. இந்த வேலையை நம்ம தான் யாரையும் செய்யணும். இந்த வேலையை 2 பேர் நல்லா ஒன்றும் கூட்டின்னு வந்தேன். அதை கரு பண்ணின்னு